உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ ஏதோ கோவத்துல அப்படி சொல்ற. இது பாரு, கோவத்துல இல்ல, என் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன். எனக்கு உன்னை பிடிக்கல. விசா இல்லாம போறேன்னா திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னால வர முடியாம போனா என்ன பண்றதுன்னு தான் நான் என் காதல உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. பெட்டர் லேட் தென் நெவர்ங்கிற மாதிரி என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் அதை கோவில்ல வச்சு சொன்னேன். இதுவே லேட்டுங்கிறது எனக்கு தெரியும். நான் திரும்ப வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீ எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நான் விரும்பினவ கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேங்கிற திருப்தியோட நான் போறேன். என்றும் உன் நினைவுடன், மாயா. என் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு நாடகம் ஆடினிய மாயா. மாயாவதா இருக்கும், எடுத்து பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் கிஷோர் பேசுறேன். கிஷோரா? நேத்துல இருந்து நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். போன் பண்ணா போகல. இல்ல, இங்க நெட்வொர்க் இஷ்யூ, கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா இருக்கு. யாரு கூட எதுவும் பேச முடியல. இப்பதான் எல்லாமே ரெக்கவர் ஆச்சு. அதான் உடனே நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். இப்பதான் மாயா கிளம்பி போறா. நான் மாயாவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கே கால் பண்றேன். அவ நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. விசா என்னாச்சு? அது நேத்தே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது அங்க அனுப்பதான் வழி இல்லாம இருக்கு. அது இல்லாததுனால எங்களால எதுவும் பண்ண முடியல கிஷோர். இப்போ கட்டாயமா அவளை நாட்டை விட்டு வெளியேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் விசாவை ஃபேக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் யாராவது போய் மாயாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க. சீக்கிரம் அனுப்பிடுங்க. நீங்கள் சீக்கிரமாக போயிடுங்க. ஒரு தடவை விசா மிஸ் ஆகி நாட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதுக்கு முன்னால எப்படியாவது பிடிச்சிடும். இப்போ உடனே ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.